வணக்கம் நேயர்களே, மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணத்திலே மிக பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச சந்தை மற்றும் வர்த்தக கண்காட்சிக்குத்தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். யாழ் மாநகர சபை மைதானத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வர்த்தக சந்தை மற்றும் வர்த்தக கண்காட்சி பல முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களையும் அல்லது பல சிறப்பம்சம் வாய்ந்த வியாபார நோக்கத்து குறித்தான விடயங்களை காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். பல நிறுவனங்கள் இங்கே வந்திருக்கின்றன. ஏராளமான பார்வையாளர்கள், கொள்வனவாளர்கள் இங்கே வந்து சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது இன்றைய நிகழ்ச்சியிலே இந்த வர்த்தக சந்தை பகுதியிலே என்னென்ன விசேடமான விடயங்கள் இருக்கின்றன என்பது குறித்து பார்க்கலாம். வாருங்கள், உள்ளே பயணிக்கலாம். குறிப்பாகவே பசுக்கள் என்று சொன்னால் தமிழ் மக்களுடைய சைவர்களுடைய கலாச்சாரத்திலே அது ஒரு செல்வம் தரக்கூடிய ஒரு விடயமாகவும் அந்த காலத்திலேயும் சரி எல்லா வீடுகளிலும் பசுக்களை போற்றி வணங்கி வளர்த்து வந்தார்கள். இந்த வர்த்தக சந்தை வர்த்தக கண்காட்சியிலே நுழைவு வாயிலிலே வலப்பக்கமாக இந்த பசு சம்பந்தமான அது தருகின்ற பால் சம்பந்தமான உற்பத்தியுடன் கூடிய ஒரு நவீன கருவிகளை விற்பனை செய்யக்கூடிய காட்சியகம் ஒன்று இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காட்சியகம் குறித்தான தெளிவான விளக்கத்தை பெறுவதற்காக இங்கே இருக்கக்கூடியவர்களோடு நாங்கள் இப்பொழுது கதைத்து பார்க்கலாம். திரு சிவகுமாரனால் தொடங்கப்பட்டது. எங்களுடைய வியாபாரம் நாங்கள் இலங்கையிலேயே இயந்திர உபகரணங்களை, அதாவது உணவு மற்றது பால் பதனிடுற உணவு தயாரிக்கிற இயந்திர உபகரணங்களை தயாரிக்கிறோம். இலங்கையிலேயே தயாரித்து செய்கிறோம். இது இப்போ ஒரு 40 வருஷம் பழமை வாழ்ந்த கம்பெனி. நாங்கள் இந்த இதில் மிக தேர்ச்சி பெற்று நீங்கள் எல்லாத்தையும் பார்ப்பீங்கள். இதெல்லாம் உலகத்தரம் வாய்ந்ததாக தான் நாங்கள் செய்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உணவு சம்பந்தப்பட்டு நாங்கள் செய்யும் பொழுது அது தூய்மையாகவும் பாவனையாளர்களுக்கு எங்களை உபகரணங்களை பாவித்து அதில் ஒரு பொருள் ஒன்று போய் சேரும் பொழுது தரமானதாக போய் சேரணுமன்ற குறை நாங்கள் உலக தரத்தில் தான் நான் செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளின் வலியிழந்த உறவுகளை கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய ஒரு தயாரிப்பு ஷைன் சலவை சவக்கார் திரவம். 8வது தடவையாக யாழ் மண்ணிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சர்வதேச வர்த்தக சந்தை மற்றும் கண்காட்சி பகுதியிலே நாங்கள் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற வேளையிலே பெரும்பாலும் தென்னிலங்கை அல்லது சர்வதேச நிறுவனங்கள் தங்களுடைய காட்சி பொருட்களை, தங்களுடைய உற்பத்தி பொருட்களை இங்கே கொண்டு வந்து காட்சிப்படுத்தி இருந்தாலும் எங்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே சர்வதேச தரத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு சலவை திரவத்தை உற்பத்தி செய்கின்றார்கள். கருவி என்று அழைக்கக்கூடிய மாற்று திறமையுள்ள மாற்றுத்திறனாளிகளினுடைய இந்த உருவாக்கம், இந்த படைப்பு இங்கே இந்த வர்த்தக சந்தையிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய உறவுகள் நிச்சயமாக இவர்களுடைய நோக்கம் அற்புதமாக இருக்கிறது. வலுவிழந்த போதும் தங்களுடைய முயற்சியை கைவிடாது இந்த சமூகத்திலே தொடர்ந்தும் வாழ வேண்டும், கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே பயணிக்கின்றார்கள். இப்பொழுது அந்த நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரோடு கதைத்து பார்ப்போம். வணக்கம் ஐயா, உங்களுடைய இந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக தாருங்க.
வணக்கம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஐபிசி தமிழ் எங்களுக்கு தந்ததுக்கு நன்றி. கருவி என்பது மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான வாழ்வாதார உதவிகளை, கல்வி செயற்பாட்டு உதவிகளை வழங்குகின்ற ஒரு தன்னார்வ தர்ம ஸ்தாபனமாகும். இங்கே இருக்கிறவர்கள் உடல் ரீதியாக ஏதோ ஒரு வகையில் வலு இழப்புடன் கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள். கருவி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற செயற்பாடுகளை செய்கின்றது. இங்கே நீங்கள் பார்க்கின்ற இந்த சவர்க்காரம், சலவை சவர்க்காரம், கருவியிலே அங்கத்தவர்களாக இருக்கின்ற வலு இழந்த நபர்களோடு அவர்களுடைய உதவியோடு அவர்களை பணியாட்களாக கொண்டு உற்பத்தி செய்யப்படுகின்ற சலவை சவர்க்காரமாகும். இதன் மூலம் வருகின்ற வருமானம் அவர்களுடைய நாளாந்த வாழ்க்கை செயற்பாடுகளுக்கு, செலவீனங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. அவர்கள் பலர் நேரடியாக 30 அங்கவீனர்கள் இந்த சலவை சவர்க்கார உற்பத்தியிலே நேரடியாக தொழில் வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் ஏறக்குறைய 60 பேர் இதன் மூலம் மறைமுகமாக பயன்பெற்று வருகிறார்கள். நீங்கள் புலமேந்து வாழுகின்ற எங்கள் உறவுகள், போரினாலும் இயற்கை அனர்த்தங்களாலும் பாதிக்கப்பட்ட இந்த அங்கவீனர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவ வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ளீர்கள் என்பதை இந்த இடத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். இவர்கள் சொன்னது போல சர்வதேச அளவிலும் இலங்கையின் ஏனைய பாகத்திலும் இருந்து வந்த பல நிறுவனங்கள் இங்கே நிற்கிற பொழுது உள்ளூரிலே வலுவிழந்த நபர்களுடைய உதவியோடு தயாரிக்கப்பட்ட இந்த சலவை சவர்க்காரத்தை நாங்கள் இங்கே விற்பனை செய்து வருகின்றோம். இதற்கு எங்கள் உள்ளூர் ஆதரவும் புலம்பெயர்ந்த தேசத்து மக்களுடைய ஆதரவும் தேவை. இது அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற செயற்பாட்டுக்காக முன்னெடுக்கப்படுகிறது. புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் கருவி மாற்றுத்திறனாளிகள் சமூக நிலையம் தொடர்பான மேலதிக விவரங்களை எங்களுடைய இணையதள முகவரியிலே நீங்கள் போய் பார்க்கலாம். www.karuvi.org.com என்ற இணையதளத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். எங்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்க்கலாம். உங்களாலான எல்லா விதமான உதவிகளையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே உங்கள் எல்லோரையும் வினயமாக வேண்டுகிறோம். நன்றி. இந்த யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக சந்தை மற்றும் கண்காட்சியிலே இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு காட்சி கூடம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய கிராமப்புற பெண்களினுடைய கைவினைப் பொருட்களை அவர்கள் எவ்வாறு உற்பத்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சி நெறிக்கு பிற்பாடு அதை எப்படி வெளிநாட்டு சந்தையிலே சந்தைப்படுத்துவது குறித்தான சகல விளக்கங்களையும் இந்த நிறுவனத்தினர் அவர்களுக்கு வழங்குகிறார்கள். யாழ்ப்பாணத்திலும் சரி இலங்கையிலும் சரி இருக்கக்கூடிய பெண்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே இந்த ஹைடெக் லங்கா என்கின்ற இந்த நிறுவனம் செயற்படுவதாக நாங்கள் நினைக்கின்றோம். இப்பொழுது இந்த நிறுவனத்தினோடு சம்பந்தப்பட்டவரிடத்திலே நாங்கள் இதை பற்றி கேட்டு பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, இந்த உங்களுடைய இந்த ஆக்கத்திறன் குறித்தான ஒரு விளக்கத்தை எங்களுடைய ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு தாருங்க. கட்டாயமாக. நாங்கள் முதன்முறையாக, அதாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக, அது இந்த யாழ் மண்ணிலே அது போன்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை கருத்தில் கொண்டும் பொதுவாக பெண்களுக்காக இந்த பிரதேசத்தில் காணப்படும் இயற்கை பொருட்களை கொண்டு அவர்களாகவே உற்பத்தி செய்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலே நாங்கள் இவங்களுக்கு ட்ரைனிங்ஸ் கொடுக்க தான் கொடுக்கணும். அந்த வகையிலே நாங்கள் ஏற்கனவே அந்த ட்ரைனிங் கொடுத்த பகுதிகளிலிருந்து எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த பொருட்களை தான் நாங்கள் இன்றைக்கி கண்காட்சிக்காக வச்சுருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதில் சிப்பிகளால் செய்யக்கூடிய ஆக்கங்களில் வச்சுருக்கிறோம். ஈக்கில் தும்பு போன்ற பொருட்களை கொண்டு நாங்கள் செய்யக்கூடியது. இந்த ஈக்கில் தும்பு போன்ற பொருட்களால் ஒரு வீடையே ஒரு 25,000 ரூபாய்க்கு எங்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. அதாவது வீடு இல்லாதவருக்கு இதை நாங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடிய காரியங்களாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உலகத்தில் கூடுதலாக இன்றைக்கு ஒரு டிமாண்டபிள் ப்ராடக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அடுத்த ஸ்டோரில் இருக்குது மாணிக்க கற்களால் செய்யப்பட்ட பொருட்கள். இதையும் ஒரு சின்ன ஒரு விலைக்கு எங்களுக்கு இங்கே உற்பத்தி செய்யலாம். ஆனால் மேற்கத்திய நாடுகளில் கூடுதலான விலைக்கு 3-4 லட்சத்துக்கு இது விற்பனை செய்யக்கூடியதாக இருக்குது. நாங்கள் என்ன செய்கிறோம்னா இதில் நாங்கள் அவங்களுக்கு ட்ரெயினிங்கை கொடுக்குறது, இதை உற்பத்தி செய்யக்கூடியது மட்டும் இல்லை, வெளிநாட்டு சந்தை வாய்ப்பையும் நாங்கள் பெற்றுக் கொடுக்குறோம். அதுதான் எங்கள்கிட்ட முதலாக. யாழ் மண்ணிலே நடைபெறக்கூடிய இந்த சர்வதேச வர்த்தக சந்தை மற்றும் வர்த்தக கண்காட்சியிலே யாழ் மண்ணினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய பனை மரங்களினதும் அந்த பனை மரத்தினுடைய அது தரக்கூடிய ஒவ்வொரு விடயத்தை வைத்தும் உருவாக்கி இருக்கக்கூடிய உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்தக்கூடிய யாழ் அல்லது பனை அபிவிருத்தி சபையினுடைய கற்பகம் வியாபார விற்பனை கூடத்தின் முன்னாகத்தான் நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம், இன்றைக்கு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பனையினுடைய சில பயன்கள் தெரிந்திருக்கும். ஆனால் அதே பனம்பழத்தை கொண்டு
கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சாக்லேட் வகைகள், இனிப்புகள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜாம் உட்படக்கூடிய பல புதுமையான படைப்புகளை இந்த கற்பகம் நிறுவனத்தினர் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றார்கள். மிக மலிவான விலையிலே, மிக சர்வதேச தரத்திலே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருட்களை கூட இந்த காட்சி கூடத்திலே, விற்பனை கூடத்திலே நாங்கள் கொள்ளணும் செய்யக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு வறுமை கோட்டுக்கு கீழ்ப்பட்டிருக்கக்கூடிய மக்களினுடைய அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வகையிலே தான் இந்த கற்பக நிறுவனம் தொடர்ந்து தங்களுடைய பணிகளையும் தங்களுடைய உற்பத்தி பொருட்களையும் விற்பனையையும் இந்த யாழ் மண்ணிலே மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய யாழ்ப்பாணம் சர்வதேச சந்தை மற்றும் வர்த்தக கண்காட்சியிலே நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடியது இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே ஓட்டு வீடுகளை காண முடிவதில்லை. அதற்கு முன்பாக இருந்த வேலி ஓலையால் அடைத்திருக்கக்கூடிய வீடுகளை கூட காண முடிவதில்லை. இந்த சீட் வீடுகளைத்தான் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த கூரை தகடுகளை பற்றிய அல்லது விற்பனை செய்யக்கூடிய ஒரு விற்பனையகத்திலே தான் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த விற்பனை முகவர் கூட எங்களோடு இருக்கின்ற, அவரோடு கதைத்து பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, இந்த கூரை தகடுகளாலே இன்றைக்கு பரவலாக நோய்கள் பரவுகிறது என்று ஒரு செய்தி அடிபடுகிறது. யாழ்ப்பாணத்தில் அது பரவலாக பேசப்படுகிறது. இப்பொழுது அந்த கூரை தகட்டு பாவனையிலே இருந்து ஓடுகளுக்கு கேள்வி அதிகரித்திருக்கின்றது. உங்களுடைய இந்த கூரை தகடுகள் இந்த நோய் பரவுதல் சம்பந்தமான ஒரு அது குறித்தான விடயங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம், நான் ரைனோ கூரை தகடுகள், ரைனோ ஷீட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். நான் வடமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்துகிற வகையில் வடமாகாண விற்பனை மேனேஜராக வேலை செய்கிறேன். உண்மையில் நீங்கள் சொன்ன விஷயம் மக்கள் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயம் ஒன்று நிலவி வருகின்றது. அதாவது ஜனாதிபதி தான் அந்த கூட்டை வச்சிருந்தார். 2018 ஆண்டு அளவில் இந்த ஷீட் பாவனையை குறைக்கிற மாதிரி. ஆனால் திருப்பி அதே ஜனாதிபதி இப்போ திருப்பி சொல்லியிருக்க 2038 ஆண்டு வரை என்பதையும் அதை பாவிக்க சொல்லி, அதே கவர்மெண்ட் தான் இந்த ஃபைபர் சீமெண்ட் அசோசியேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அதில் அவை சொல்லியிருக்கணும் எந்த விதமான அஸ்பெட்டஸ் நல்லம், எந்த விதமான அஸ்பெட்டஸ் கூடாது, அதனால் எந்த அஸ்பெட்டஸ் பாவிக்க வேணும், எந்த அஸ்பெட்டஸில் உண்மையாக அஸ்பெட்டஸ் தொடர்பான பிரச்சனை என்ன, அதால் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருக்கணும். அதெல்லாம் நாங்கள் இந்த தமிழ் லீஃப்லெட் அடித்து கொடுத்துருக்கிறோம். உங்கள் கூரை எதனால் அமைய வேணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிரிசோட்டைல்ன்ற மெட்டீரியலை தான் கவர்மெண்ட் சர்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கு. கிரிசோட்டைல்ன்ற ஒரு அஸ்பெட்டஸ் உடம்புக்கோ சூழலுக்கோ பாதிப்பில்லாத ஒரு அஸ்பெட்டஸ். வணக்கம் ஐயா, இன்றைக்கு இந்த வர்த்தக கண்காட்சியில் நிறைய பொருட்களை வைத்திருந்தாலும் நீங்கள் மரங்களும் கைகளுமாக போய்கொண்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் ஒரு இயற்கையினுடைய காதலனாக இருக்கிறீர்கள் என்று. இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கா? எனக்கு இந்த மரங்களை ரொம்ப பிடிக்கும். பல மரங்கள் கன்ற அதுகளை நடுறதுல ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு இதுதான் விருப்பம், இதை வேண்டின்னு போகிறேன். இங்கே இந்த மற்ற பொருட்களை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கு? பிரயோசனமாக இருக்குது, எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தேவையான பொருட்களும் நல்லா இருக்குது. அது வேண்டக்கூடிய வசதிகள் வேணும். விலை எப்படி இருக்கிறது? விலை பரவாயில்லை, கழிச்சு கொடுக்க நம்ம பரவாயில்லை. இன்றைய இந்த சர்வதேச சந்தை மற்றும் வர்த்தக கண்காட்சியிலே ஒவ்வொரு விற்பனை கூடங்களும் வெவ்வேறுபட்ட விற்பனை ஊக்குவித்தல் அந்த உத்தியை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே தான் இந்த நிறுவனத்தினரும் கூட ஒரு வித்தியாசமான விற்பனை ஊக்குவித்தல் முறையை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். பலரை கவரக்கூடிய வகையிலே இந்த கண்காட்சியினுடைய வாசலிலே இந்த காட்சிக்கூடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நேர்களே, இன்றைய தினம் நீங்கள் யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சியிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல விடயங்களை பார்த்திருப்பீர்கள், ரசித்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்திலிருந்து நாங்கள் நிறைவு செய்கின்றோம். மேலும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரத்துடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேர்களே.